வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது 2021க்கான இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்கப்பட்டிருக்கும் நிலையில் மொத்தம் 6.36 கோடி வாக்காளர்கள் இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருப்பதை எப்படி சரிபார்ப்பது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி கடந்த அக்டோபர் மாதம் மக்கள் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி துவங்கியது. ஆகஸ்ட் 20ஆம் தேதி முதல் அக்டோபர் 18ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல், புகைப்பட அடையாள அட்டை முரண்பாடு நீக்குதல், தரமான புகைப்படங்களை இணைத்தல், பெயர் மற்றும் முகவரி மாற்றம் உள்ளிட்டவை செய்யப்பட்டது. 29ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் அதிலும் பெயர் சேர்க்கை, நீக்கம், திருத்தம், முகவரி மாற்றம் உள்ளிட்டவற்றிற்காக விண்ணப்பம் அளிக்க 1 மாதம் அவகாசம் அளிக்கப்பட்டது. மேலும் வாக்குச்சாவடிகளிலும் ஆன்லைன் வழியாகவும் விண்ணப்பம் அளிக்கப்பட்டது. இதற்காக தமிழ்நாடு முழுவதும் நவம்பர் 16 மற்றும் 17, 23, 24 ஆகிய நாட்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. சுமார் 69,000 வாக்குச்சாவடிகளில் இந்த சிறப்பு முகாம்கள் நடைபெற்றது. இந்த நிலையில் திருத்தப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிட்டிருக்கப்பட்டிருக்கிறது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக், சென்னை மாநகராட்சி ஆணையர் மற்றும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டுள்ளனர். அதன்படி தமிழகத்தில் மொத்தம் 6.36 கோடி வாக்காளர்கள் இருக்கின்றனர். 3.11 கோடி ஆண் வாக்காளர்களும் 3.24 கோடி பெண் வாக்காளர்களும் 9,120 பாலின வாக்காளர்களும் இருக்கின்றனர். அதிகபட்சமாக சோழிங்கநல்லூர் தொகுதியில் 6.91 வாக்காளர்கள் இருக்கின்றனர். சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் சுமார் 40 வாக்காளர்கள் இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருப்பதை எப்படி சரிபார்ப்பது, நீங்கள் அளித்த மாற்றங்கள் முறையாக பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை குறித்த ஆஃப்லைனிலும் ஆன்லைனிலும் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வாக்குச்சாவடி இதனை தெரிந்து கொள்ளலாம். மேலும் தாலுகா அலுவலகங்களில் இறுதி வாக்காளர் பட்டியல் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதன் மூலமும் நீங்கள் பாளையம், வாக்குச்சாவடி மையம், வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவற்றை வைத்து சரிபார்த்து கொள்ளலாம். ஆன்லைனில் எப்படி சரிபார்ப்பது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். இந்த வெப்சைட்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா எலக்ட்ரோல்ஸ்னு அப்படி இருக்கும். அந்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா சர்ச்சு நேம் ஒரு எலக்ட்ரோல்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஓட்டர் ஐடி நம்பரு, உங்கள் லாங்குவேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர், அப்புறம் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிட்டு உங்கள் நம்பர் கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்கள் டீட்டெயில் வந்துடும். அப்படி உங்கள்கிட்ட எலக்ட்ரோல்ஸ் நம்பர் இல்லைன்னா, அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் இல்லைன்னா பக்கத்துலேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஆப்ஷன் மூலயமா நீங்கள் ஈஸியாகவே செக் பண்ணிக்கலாம் உங்கள் பேர் எல்லாமே கரெக்டாக இருக்குங்கிறத. அப்படி அந்த ஆப்ஷன்லேயும் உங்கள் எதுவும் இல்லைன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வச்சு இப்போ நீங்கள் அதில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் ஈஸியாகவே செக் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராகவே நீங்கள் ஈஸியாகவே உங்கள் மொபைல் அப்படி இல்லைன்னா உங்கள் பிசியில் ஈஸியாகவே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட அப்டேட் கிடைக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.